டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த மூவி வந்து 20 days ஆக போகுது. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்கிறதா இல்லை ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்கிறதான்னு தெரியல. இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு ஃபீல் குட் பாசிட்டிவ் மூவிக்கு தேவையான எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த படம் வரும்போது சொல்லிட்டாங்க, ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டோட நாங்கள் வரோம், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு. அந்த முள்ளியோட டீசரில் இருந்து இந்த படத்தில் காமெடி மட்டும் இல்லை, இந்த படத்தில் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் நான் இந்த 2 விஷயத்தை பற்றி பேச நினைக்கிறேன். ஒன்று ஹியூமனிட்டி, இன்னொன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். ஹியூமனிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டே ஒரு விஷயம் அப்படின்னா ஹியூமனிட்டி தான் சொல்லணும். நீ ஏன் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீ என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் உனக்கு உதவுறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை. ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. நீ எந்த வித எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக உனக்கு ஒரு பேட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத இந்த படம் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஹியூமனிட்டி, லவ் அப்படின்ற இந்த 2 வார்த்தையால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரீன் ஃப்ளாக் ரிலேஷன்ஷிப் காமிச்சிருப்பாங்க. நெய்பர்ஸ் பாட்டி தாத்தா மூலமாக. லைக் அவங்க ஒய்ஃப்க்கு உடம்பு சரியாதப்போ அவர் அவங்கள டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இட் வாஸ் ஜஸ்ட் ஓசம் டு வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட டேரக்டரும் அவங்க ஒய்ஃப் எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு இது மூலமாக சொல்கிறாரோ என்னமோ. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஈவெண்ட்டை ப்ரப்போஸ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கடிச்சு கொடுத்துருப்பாரு. இது அவங்களோட ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்லையுமே காமிக்குது. அண்ட் ஒரு படத்தை டேக் அவே பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக டேக் அவே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஹியூமனிட்டி, இவங்க ஹெல்ப் பண்ண வருவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு இல்லாமல் நம்மளே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், க்ரீன் ஃப்ளாக் ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நோ ஈகோ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஹே ஸ்மார்ட் அண்ட் பியூட்டிஃபுல் லிஸ்னர்ஸ், இட்ஸ் டாக்ஸ் ஸ்டே டியூன்ட்.